டாக்டர் முந்தன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே மற்றும் எனது ஆசிரியர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் எனது நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உறவினர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த வெகு துறையிலிருந்து இந்த விழாவுக்கு வருகை தந்த எமது வித்யானந்தா கல்லூரியின் பழைய மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் எனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வித்யானந்தா கல்லூரி பல வேலைகளை உருவாக்கி இருக்கிறது, பல நல்ல உள்ளம் கொண்டவர்களை உருவாக்கி இருக்கிறது, நல்ல சேவையாளர்களை உருவாக்கி இருக்கிறது, நல்ல குடும்ப தலைவிகளை, நல்ல மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கின்ற தொழிலாளர் உருவாக்கி இருக்கின்றது. எத்தனையோ படித்த அறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையில் நான் அந்த அளவுக்கு பெரிய அறிஞராக படித்தவர் இல்லை. என்னுடைய பாடசாலை காலத்தில் நான் ஒரு மருத்துவ படித்து கல்வியை முடித்து மிகவும் 2014ஆம் ஆண்டே என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட்டை முடித்தேன். மேற்படிப்பை கொழும்பு யூனிவர்சிட்டி முடித்தேன். என்றாலும் அந்த சில கற்றுக்கொண்டதை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலைக்கும் நான் இந்த மருத்துவனாக வருவதற்கு எனக்கு முக்கியமாக எனக்கு சிறுவயதிலிருந்து மருத்துவனாக வர ஆசை இருந்தாலும் சில படிக்க கஷ்டத்தாலே நான் இடையில ஒரு கொமர்ஸ் படித்தேன். கொமர்ஸ் படித்துவிட்டு பின்பு நான் பயாலஜி படிப்போம் என்று வரும்பொழுது எனக்கு எதுவித தடையும் இல்லாமல் என்னை பிரச்சனையில நீ படி என்று சொல்லி எனக்கு அனுமதி தந்து ஊக்கப்படுத்திய எங்களுடைய அதிபர் தங்கராஜா பிரின்சிபலை இந்நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அந்த நேரத்தில் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் இப்பொழுது 2 பேர், முக்கியமாக அதுக்கு முன்பு எனக்கு கோயிலில் படிப்பித்த பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதில் பல பேர் குறிப்பிடலாம், பல பேர் இருக்கிறார்கள். தன்னோடைய ஆசிரியர் இப்பையில் இருக்கின்ற அவரை நான் என்னுடைய தாயார் மாதிரி நான் பார்ப்பேன். அதே போல நவரங்கம் ஆசிரியர் இருக்கின்ற அவருடைய மிஸ் நவனம் ஆசிரியர் நான் கேம்பஸில் படித்தேன். அதேபோல் பல ஆசிரியர்கள், என்ற விளையாட்டுத்துறை ஆசிரியர் கூட மகன்களை கூட நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். சமூகத்தை படிப்பித்த பாலசிங்கம் ஆசிரியர் கூட நினைவு கூறுகிறேன். பல ஆசிரியர்கள், சில ஆசிரியர்களை நினைவு கூறாமலும் நாங்கள் சில முக்கியமானவர்களை மறப்போம். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் படிப்புடன் சேர்த்து அன்பையும் அத்துடன் நல்ல பண்பையும் வளர்க்கிறார்கள். நாங்கள் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நல்ல அறிவுரை கூறினார்கள். அந்த ஒரு மனிதன் ஒரு இடத்தில் முன்னோரோடு முன்னால் அந்த ஒழுக்கம் முக்கியம். ஒரு நோயாளியை நாங்கள் அந்த டைமுக்கு பார்ப்பது என்பது முக்கியம். அது பாடசாலையில் இருந்து வேறுபடும். எனக்கு தெரியும் சில விடயங்கள் பல ஆசிரியர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். பல ஆசிரியர்கள் என்னை பிள்ளைகளை கூப்பிடுவார்கள். அதே மாதிரி
அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவன் அந்த தன் படிப்பில் முன்னுக்கு வருவார். சில மாணவர்கள் உடப்படியாக இருப்பார்கள், எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பின்புலங்கள் பல ஆசிரியர்கள் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி போய் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். தனியே படிப்பு மாத்திரம் தனியே படித்தொரு ரிசல்ட் எடுப்பது ஒரு முன்னேற்றக்கூடிய வழியில், அதை விட நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். நாங்கள் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு தகவனாக இருக்கணும், தாய்க்கு நல்ல தாய்க்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நீண்ட காலமாக எங்களுடைய பாடசாலை அந்த வழியை எங்களுக்கு கற்றுத்தந்தது. இந்த பாடசாலை எங்கிருந்து சென்றாலும் நீங்கள் யார் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீர்களா, கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீர்களா, எல்லாத்தையும் வெளிநாடு ஒரு ட்ரைனிங் எடுத்தீர்களா என்று கேட்பதில்லை. இந்த பாடசாலை படித்தீர்கள். அந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்து எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெருமை சேர்த்தோட அந்த பாடசாலை படிக்கிற ஆசிரியர்களால் தான் இந்த மாணவர்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறார்கள். அடுத்ததாக நான் படிக்கும் பொழுது முக்கியமாக எனக்கு படிப்பித்த பாலசிங்கர், தர்மராஜ ஆசிரியர், சுந்தரராஜ ஆசிரியர் மற்றும் கணேஸ்வரி ஆசிரியர் மற்றும் சித்தியக்காரன் சொல்ல அவர்கள் குறிப்பிட்ட காலம் எனக்கு கல்வி கேட்டிருந்தார். உடலாசிரியர் பொறுத்தவரை படிக்கின்றனர். என்னென்றால் நாங்கள் உண்மையிலே அந்த நேரம் எங்களுக்கு டியூஷன் வசதி இல்லை. பாடசாலை படிக்கிற ஆசிரியர்கள் வைத்து கொண்டுதான் நாங்கள் வைத்தியம் பயிற்சி எழுதினோம், பயிற்சி தேடினோம், மருத்துவர்களுக்கு தெரிவாகும். அந்த வகை என்னுடைய ஆசிரியர்களை நான் இன்றும் நினைவில் கொள்வது பெருமை அளிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பல விடயங்கள் கூறுவீர்கள். யுத்தம் அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை பற்றி நான் யுத்தத்தை பற்றி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அதில் வேலை செய்த அந்த மருத்துவ குழாம், என்னுடன் வேலை செய்த மருத்துவர்கள், போராளி மருத்துவர்கள், மருத்துவ போராளிகள், அரசாங்க காரியர்கள், மருத்துவ ஊழியர்கள், சுகாதார உதவியாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என்று எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்ததினால் இந்த வைத்தியசாலை திறம்பட இயக்கக்கூடியதாக இருந்தது. அதில் எங்களிடமிருந்து ஒரு குழு செயற்பாடு இருந்தது. அந்த குழு செயற்பாடு எங்களை இந்த இடத்தில் முன்னேறி கொண்டு வந்திருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் என்னை கௌரவித்தது இதற்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். அந்த அதுக்குரிய முழு குழுவும் என்னுடைய குழுவில் இருந்தது. நான் ஓய்வில்லாமல் அந்த நோயாளர் காயமற்றவர்களை தூக்கிக் கொண்டு கேட்கறதுக்கும் அங்கே வந்த பிரிந்தவர்களை பார்த்தேன். ஓய்வில்லாமல் அந்த உறுப்புகளை தோய்த்து தந்தவர்களை பார்த்தேன். ஓய்வில்லாமல் தொற்று நீக்கியவர்களை பார்த்தேன். ஓய்வில்லாமல் இந்த ஜெனரேட்டர்களை இயக்கியவர்களை பார்த்தேன். ஓய்வில்லாமல் மனசில கூடங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் மாற்றி நேற்றி மனசில கூடம் அமைத்தவர்களை பார்த்தேன். ஓய்வில்லாமல் ஒரு பிணங்களை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். எழுதியில் தங்களால் முடியாமல் போனது. அவர்கள் வந்து ஓய்வதற்கு நேரம் எல்லாம் உண்மையில் அவர்களை பார்த்து அவர்களை முகத்தை பார்த்து எனக்கு சொல்ல நீங்க இருந்து சார் என்று சொல்லுவாங்க. சார் அவர்களின் முகத்தை நான் இன்றைக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னால் அவர்களுடைய முகத்தால் எனக்கு தெரிகிறது. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு ஆற்றல் போற்றப்படாத மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். எந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு போற்றப்படாமல் இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்றுதான் நான் எதிர்த்து போற்றப்படாமல் இந்த வாழ்க்கை போற்றப்படாமல் இப்படி ஒரு நிலைமை சந்திக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு நிலைமை எனக்கு கிடைக்கக்கூடாது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அதுக்காக என்னுடைய நண்பன் கலாநிதி என்னை ஏற்றி போனவர்கள் கேட்டார். நான் இன்னொரு கேட்டார். நான் அதுக்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் அவர் ஒருக்கா வந்து போயிருக்கிறார்.
முக்கியமாக நான் சாதாரண கிணற்றின் மக்கள் கூப்பிட்டாலும் இதற்கு என்னை வரைப்படுத்திய பங்கு என்னோட நண்பன் மூந்தனுக்கு உரியது. மூந்தனோட நான் இங்கே வந்து நீ வரணும் என்று. ஆனால் எனக்கு நான் விசா எடுக்க வேண்டும், எனக்கு பிள்ளைக்கு இந்த நிகழ்வு நடக்கப் போவது என்று தெரியாது. விசா எடுத்த பிறகுதான் பிள்ளைக்கு நடக்கப் போவது என்று எனக்கு தெரியும். ஆனால் பின்பு வந்து அதை பயந்துதான் டாக்டர் சதானந்தன் கேட்டார். அதுக்கு முதல் மூந்தனும் கேட்டார், அங்கே வாங்க கேட்டேன். ஆனால் அந்த நிகழ்வு போற்றப்படாத பல மனிதர்கள் இருக்கிறார்கள், பல ஊழியர்கள் இருக்கிறார்கள், பல பேர் இருக்கிறார்கள். அந்த போற்றப்படாத மனிதர்கள் சாரி இந்த பாடத்தை பெறுவதில் பெருமதற்கு அடைகிறது. அடுத்ததாக நீங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் சில பேர் கல்விக்காகவும், சில பேர் போர் நடந்த காலத்தாலும், சில பேர் தொழில்வாழ்வுக்காகவும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். வந்திருந்தாலும் நோக்கம் ஒன்று, இந்த பொருளாதாரத்தை ஒவ்வொருடைய பொருளாதாரத்தையும் பலப்படுத்த வேண்டும் என்று. நான் இந்த காலத்தில் பார்த்து ஒவ்வொருவரும் எப்படி உழைக்கிறீர்கள், எப்படி இந்த பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறீர்கள் என்பதை பார்த்தேன். இந்த பொருளாதாரத்தை பலப்படுத்திய நீங்கள் அதில் ஒரு பகுதியை எமது மக்களுக்கு, எமது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வழங்குவதற்கு பெருமை அடைகிறீர்கள். அதில் நீங்கள் தனியாகவோ குழுவாகவோ அமைப்பினூடாகவோ நீங்கள் வழங்குவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்யானந்தாவின் பழைய மாணவர்கள் எவ்வளவோ இந்த இடம்பெயர்வு மத்தியில் அனைவரும் ஒன்றிணைந்து எங்கே இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஆரம்பத்திலும் சரி, முகாமிலும் சரி, நூல்குட்டியிலும் சரி, எத்தனையோ வழிகளில் தனியாகவோ உறவினர்களாகவோ குழுவாகவோ சேர்ந்து உதவி செய்வதை நான் பல இடங்களில் கண்டிருக்கிறேன். அந்த வகையில் தொடர்ந்து நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள். தற்பொழுது மக்கள், எங்களுடைய மண்ணில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பல சிறந்து இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த கல்வியினால் தான் நாங்கள் தொடர்ந்து எங்கள் மண்ணில் இருப்பை முன்னேற்ற முடியும். பொருளாதாரத்தாலும் கல்வியினாலும் எமது மண்ணை வளப்படுத்த முடியும். நீங்கள் தொடர்ந்தும் இந்த பொருளாதாரத்தை வளர்கள், உங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறீர்கள், அது நல்ல சந்தோஷம். தொடர்ந்தும் பொருளாதாரத்தில் வளர்ந்து, கல்வியிலும் வளர்ந்து, எமது மண்ணுக்கு அந்த சேவை தொடர்ந்து கிடைக்க வேண்டும். அதுக்கு நான் இறைவனை கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த நம்பர்ஸ் எங்களோட பிள்ளை பதவிதான் உங்களுக்கு தெரியும் குறைந்து கொண்டு வருகிறது. இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் சிறிய விகிதத்தில் பிள்ளை பதவி குறைந்து கொண்டு வருகிறது. நான் 2010 ஆண்டு 4,50,000 குழந்தைகள் பிறந்த இடத்தில் இப்பொழுது இலங்கை ஊராக 2,90,000 3,00,000 குறைஞ்சிட்டு. ஆனால் அதை அதில் சில இடங்களில் பிறப்பிடம் கூடியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் வடக்கு மாகாணத்தில் பிரதவீதம் சரியாக குறைந்திருக்கின்றது. அதோட அதுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், நீங்கள் இங்கே இருந்தாலும் எங்கள் இடத்திலும் அந்த வெட்ட திரையாவுமே எழுது எங்கள் இடத்தின் நம்பர்ஸ், எங்கள் இடத்தின் தமிழர்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பது இந்த கேள்வியை இப்பொழுது எல்லாம் சீட்டுகள் நடக்கலாம் எடுத்து நீங்கள் அதை பின்பற்றினால் எங்கள் மக்களுடன் தொடர்ந்து இருக்கும். இந்த மக்களை எங்களை கலாச்சாரத்தை நீங்கள் போடுகிறீர்கள். அந்த கலாச்சாரத்தோடு நீங்கள் எங்களை மண்ணுக்கு தொடர்ந்து வந்து போகும்பொழுது, உங்களோட மண்ணு எல்லாருமே தொடர்ந்து போகும்பொழுது எங்கள் மண்ணும் சிறப்பாக இருக்கும், எங்களோட அன்பும் சிறப்பாக என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.